குழந்தையின்மை பிரச்சினைக்கு தீர்வு காண சென்னை எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனையில் புதிதாக செயற்கை கருத்தரித்தல் மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் சிறப்பம்சங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மருத்துவத்துறையில் முன்னணி மாநிலமாக விளங்கும் தமிழ்நாடு பல்வேறு திட்டங்கள் மூலம் மக்களுக்கு சேவையாற்றி வருகிறது. இதன் மைல்கல்லாக தற்போது சென்னை எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனையில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பில் செயற்கை கருத்தரித்தல் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. குழந்தை பேரின்மைக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சரியான புரிதல் இல்லாமல் பலரும் தங்கள் வாழ்வின் பெரும்பகுதியை இது தொடர்பான மன அழுத்தத்தில் கழிக்கின்றனர். தற்காலத்தில் குழந்தை பேறு மருத்துவம் பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளது. செயற்கை கருத்தரித்தல் தொழில்நுட்பங்களும் பல வளர்ச்சியை கண்டுள்ளது. இந்நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சைகளுக்கு பல லட்சங்கள் செலவாகும் நிலையில் எல்லோரும் பயனடையும் விதமாக கட்டணமில்லா கருத்தரித்தல் சிகிச்சை வசதியை தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ளது. ஆக சண்டிகரிலும் டெல்லியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் அந்தந்த மாநில அரசுகளின் சார்பில் இந்த மையங்கள் திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கே தனியார் மருத்துவமனைகளில் வசூலிப்பதை போலவே ஒவ்வொரு கருத்தரித்தலுக்கும் சற்றேறக்குறைய 2.5 லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலிக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் முதன்முறையாக செயற்கை கருத்தரித்தல் இலவசமாக செய்யப்படுவது என்பது தமிழ்நாட்டில் தான் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மேம்பட்ட தரத்தில் அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சை அதிநவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக சென்னை எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனை இயக்குனர் கலைவாணி தெரிவித்துள்ளார். பயிற்சி பெற்ற மூத்த மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இது பண்றதுக்கு வேண்டிய கட்டமைப்பும் அதற்கு வேண்டிய உபகரணங்கள் அதற்கு வேண்டிய மருந்துகளை அரசாங்கம் இப்பொழுது எங்களுக்கு கொடுத்திருக்குது. ஒரு 50 பெண்கள் பயனடையும் வகையில் இப்பொழுது எங்களுக்கு பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த காப்பீடு மூலமாக நாங்கள் சர்ஜரி பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ஆனால் இந்த ப்ரொசீஜருக்கு வெளியில் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த செலவு மருத்துவமனையில் எங்கள் மருத்துவமனையில் இலவசமாக தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஒரு 50 பெண்களுக்கு இலவசமாக தான் செய்வதாக முடிவெடுத்துள்ளோம். செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை மையம் மூலம் முதற்கட்டமாக 50 பேருக்கு சிகிச்சை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 2 கருவியலாளர்கள் சிறப்பு பயிற்சி பெற்றுள்ளனர். 30 வயதுக்கும் குறைவாக உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த சிகிச்சை வழங்கப்பட உள்ளது. அதற்கு தேவைப்படும் அனைத்து கருவிகளும் வசதிகளும் இந்த செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை மையத்தில் உயர்தரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் செய்தியாளர் லட்சுமணன்.